நம்மளோட பைக்கை வந்து ஃபுல்லாக அங்கே வந்து பார்க் பண்ணிட்டு பார்க் தரும் போகிறவங்களையும் பிடிச்சி பார்க் பண்ண வச்சிட்டோம் அங்கேயே. இது வரைக்கெல்லாம் நம்ம பைக் ஏறிடுச்சு. ப்ரோ உங்க வண்டியில எப்படி ப்ரோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் முட்டாதே. அதுதான் ப்ரோ ஒரு நல்ல வேலை சொல்றேன். இங்கே தான் முக்குல உட்காந்துக்குங்க ஒரு கரை போட்டு ட்ரெயின் லைனர் தர. ஓகே ப்ரோ வர வண்டியெல்லாம் திருப்பி விடுறது உங்களோட வேலை. 100 rupees சார்ஜ். நம்ம ஃப்ளோக்கி முக்குல கரை போர்ஷன் முக்குக்கு மேல போட்டீங்களா? ப்ரோ இந்த வீலை தூக்கி வைடா லோகேஷ். ஃப்ரண்ட் வீலை தூக்கி வைங்க வந்துரு. நோ ஃப்ரண்ட் வீல் ப்ரோ ஃப்ரண்ட் வீல் ஸ்டக்டு. இங்க ஜீப் வருது அதனால நம்ம அதையுமே ரிவர்ஸ். ப்ரோ தள்ளுங்க ஒரே தம். ஃப்ரண்ட் வீல தூக்குடா லோகேஷ். எல்லாம் கையில துணி இருக்குது. அவ்வளோதான். அங்க ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குங்களா? அங்க போகணுமோ? ஆமா ஆமா. சொல்லுங்க ஃப்ளோக்கி என்னாச்சுங்க? நடக்க முடியல ப்ரோ. படுத்துருங்க. லெஃப்ட் வந்துடலாமா? இங்கேயும் வரானுங்க. ஏம்மா போறேன். அவங்க இறங்கவே இல்லையா? ஆட நம்ம தான் இறங்கிட்டோமா? ஓகே இல்லை ஏன் இறங்குண்ண? ஏறிக்கா ப்ரோ வை. ஓகே ஒரு வந்தாச்சு. இது கேமரா வீடியோ. Okay, we want to take some vlogs, so you can go for. Okay. நிஜமாலுமே நல்லா இருக்குது பாரு. இருக்குது. ஸோ ஃபைனலாக கோரு ஏமா. ஸோ ஃபைனலி வி ரீச்டு. ஏம்மா அடே இன்னும் இருக்குது இது. Actually we need to go more. Oh my god, I thought this is the last and we would buy. Okay ஏறு. Oh my god ஏறுடா. ஒரு வீடியோ மட்டும் சின்ன கிளிப்பு. ஓகே go.
கம்பியாக இருக்கு. அவ்வளோ பெரிய லாரி டயரை வச்சுட்டு, லாரி டயர் மாதிரி ஜீப் டயர் வச்சுட்டு கீழே எடுத்தாங்க. இங்கே எடுத்து ஏடு போக நிறைய கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வை. அப்பா அந்த மெடோஸ் எல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குல்ல. அப்படி தான் இருக்கும் இங்கே. இங்கேன்னா மேகாலயாவில். ஐயோ வந்துட்டாங்களா? வராங்க. அங்கதான் பிடிச்சிருக்குதா இன்னுமே? என்னது இவ்வளோ தூரம் ஏறி வந்து படிக்கட்டா? ஏன்னா பைக் போகாதா? நான் ஃப்ளோ கிட்ட வேற சொல்கிறேன் ப்ரோ வாங்க மேலே டீ கடை இருக்கு அது இருக்குன்னு. இதெல்லாம் இல்லைன்னா நேரம் அவ்வளோதான். ஒரு நல்ல வேலை வரல, இல்லைன்னா காண்டாயிருப்பா. அப்படி இது மாதிரி ஆஃப் ரோடு ஓட்டுற ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏம்மா அதெல்லாம் அங்கேயே குடியே இருந்துட்டாங்க நிறைய. ஐயோ இதுதாங்க எண்டு. ஃபைனலாக நம்ம வந்தாச்சு. இதில் மேலே போய் பார்த்துட்டு இருந்தோம்னா முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே பைக் ஏதோ நீங்கள் தெரியுதா? எல்லாம் பைக் நிற்குதா? கடை ஏதானு இருக்குதா? ஒரு கடையும் இல்லை. பைக்கெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். இதில் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்குது. இது எவ்வளோ தூரம் நடக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் நல்லா இருந்துச்சுல, ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃப் ரோடு எனக்கு தெரிஞ்சு என்னோட டாமினார் வாழ்நாளில் வந்து ஏறி பெரிய ஆஃப் ரோடுன்னு இதுதான் நினைக்கிறேன். 4.5 கிலோமீட்டர்ஸுங்களா? மண்டலப்பட்டி வியூ பாயிண்ட்னு இருக்குல்ல. ஸோ இங்கே மேலே வந்தோம்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் சொன்ன மாதிரி இருக்குது. ஒரு கடை கடை எதுவும் இல்லை. தண்ணி டீ காஃபி ஏதோ எடுத்துகிட்டு வந்துடுறேன்னா தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏதோ அப்போ ஆனால் வந்ததுக்கு ஒருத்தர் இருக்கும். வியூ நல்லா இருக்கு. ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுது. எல்லாரும் ஜீப்பில் தான் வந்திருக்காங்க மேக்ஸிமம். நம்ம தான் பைக்கில் வந்துட்டோம். ஸோ இதுதாங்க வியூ. வாவ். மோட்டோ ஜிபி எப்படி இருக்கு? சரியான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வரணுங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு துயரப்பட்டு அந்த ஆஃப் ரோடில் வந்தோம். எப்படி இருந்துச்சு உனக்கு இந்த ஆஃப் ரோடு? சூப்பரான ஆஃப் ரோடுங்க. ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணலாம். வந்துச்சுல நம்ம ட்ரிப் போட்டு 2 இடத்துல மட்டும் கஷ்டம். அந்த இடத்த மேனேஜ் பண்ணி இதெல்லாம் 100 பள்ளி 2 பேரும் தான் அடிச்சிடும். ஏறிக்கலாம் ப்ரோ. மேனேஜ் பண்ணி ஏறிக்கலாம். ஓகே. அங்கே பார்த்தியா அங்கே இனிமேல் வியூ போகுது. ஒரு கீழே இறங்கி நடந்து போகிறாங்க. அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாமா? ஓகே. ஃபைனலாக வந்து நம்ம தேவைப்படுற அளவுக்கு வளைச்சி ஃபோட்டோஸு, வீடியோஸு, ரீல்ஸு எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்கிறோம். போகும்போது சமமாக நினைக்கிறேன் மழை. ப்ரோ ரெயின் கம்மிங் ப்ரோ.
மண்டலப்பட்டி இந்த இடத்துக்கு பேர். நாங்கள் அப்படி போய் வர்றதான் இப்படி நாங்கள் நேருக்கு நேர் ஷார்ட் ரூட்டில் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து மேலே அங்கே வரைக்கும் எதாவது பீக் பாயிண்ட் அங்கே பாருங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு மறுபடி கீழே இறங்கி நாங்கள் 4 பேரும் கிளம்புறோம். 4 பேர்னா நாங்கள் தான். இதோ அந்த பொண்ணு, அவர், மடி நம்ம டாமினார், மடி நான். போகலாமா? ஏறு. வில் கோ. வாட்டர்? No, no, no. If I want, I ask. If I want, I'll ask. No, no, no. No, no. இது எதுக்கு இங்கே லைட் எல்லாம் எரியுது? எங்க ப்ரோ இது? ப்ரோ இதுதான் இந்த செகண்டரி மீட்டர். இப்போ வர மாடல் இல்லைங்க. இன்ஜின் லைட் இருக்கும், அப்புறம் இந்த ஹை பீம் பாஸ் லைட் இருக்கும், அப்புறம் பவர் ஹீட்டான ஃபுல் டெம்பரேச்சர் இருக்கும். ஓ, எங்கே தான் எரியுமா? பாஸ் லைட் எல்லாம் அங்கே எரியாதா? அப்போ அங்கே என்ன தான் இருக்குது? அங்கே வந்து நியூட்ரு, இண்டிகேட்டரு, ஆயில் ப்ரெஷரு, ஆர்பிஎம் ஹிட்டானா ஆர்பிஎம். ஆனால் அவன் என்ன புல்லுக்குள்ள ஓட்டிகிட்டு இருக்கான். ஓகே ஓகே, நீங்கள் தயாரா? நான் தயார். அவன் பார்க்குறான் பைக்கில் எப்படி வந்தானுங்க அப்படின்ட்டு. அவன் வரட்டு. ஆமாம், ஃபஸ்ட் கியரில் டார்க்கு அதிகம் இல்லை, டார்க்கு பவரு. நீ யாரும் நின்றுக்கிற மாதிரியே கேட்குற, அதை பார்த்தா கல். ஏறுதுடா, அசால்ட்டாக ஏறுதுடா வண்டி. பிரச்சனை டயருக்கு பின்னாடி லோடு போயிட்டு. ஏமா 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 ஏ அதுதான் டார்க்கு நல்லா இருக்குது, சூப்பராக போகுது வண்டி. ஆமாம், நல்லா இருக்குது நிஜமா. 400 ஒருத்தர் இன்னும் ஒருத்தர் தான். ஆமாம், நீ என்ன பண்ண, டயர் மட்டும் அடுத்த டைம் 1 இன்ச் பெருசாக போடு. 150 வேண்டாம், 150 போகலாம். உனக்கு ஓகேனா ஓகே. 150க்கு மேலே போயிடாது. 140 ஓகே. சார் வந்துட்டா நம்ம வல்காலா இந்த பிளேஸுக்கு. இதுதான் இந்த ஆர்ச்சி நான் சொன்னேன்ல, மேலே குரங்கா மனுஷனா. ஐயோ, அவன் இப்படி வரான், இவன் இப்படி போகிறான். ஓகே, ஈஸி ஈஸி. ஓஹோ, ஓகே, தென் வாக். ஓகே ஓகே, அந்த பேக்கில் நீ வாங்கி போட்டுக்கோ. கிவ் தட் பேக். ஓகே. கிளாஸை போட்டு தலை சீவிர இடமாறாது. ஒரு மனசாட்சி வேண்டாம் அந்த அக்கா. டொக்கோ கிக்கோ. ஆமாம், அதில் அந்த மேடு அங்கே ஒன்று மட்டுமே, அப்புறம்லாம் கீழே. அந்த ஜீப் போயிடுச்சு. எங்கடா வந்தான்? நானும் ஊமேச்சு கேட்டேன். இதில் போனால் இது வச்சுக்கு தான் போகுது. எங்கே நம்ம காய்ஸை காணும்? ரொம்ப வேகமாக போய் மண்டல. ஆமாம், நின்றுது. ஆனால் டயர் ம்
ஆமாம், அந்த அளவுக்கு மேலே ஒர்த்தாக தான் இருக்குது. 300 ஒருத்தர் இருக்குது ஜீப்பில் வந்தீங்கன்னா. வராங்களா இவங்க? சரி, திடீர்னு நீங்கள் பாரு. அப்பா இங்கே ட்ரையாக இருந்தால் ஈஸியாக இருக்கலாங்க. பண்ணி வேணா கஷ்டம், ஏன்னா ஃபுல்லாக மண். ஆமாம், அது அதாவது சறுக்குது, அது என்ன சறுக்குது, அதுதானே பிரச்சனை. அடிச்சிருச்சு. வரட்டா வரட்டா? வா. அங்கே பாரு, கப்பலாம் வீடியோ வேறு எடுக்கிறாரு அவரு. கம் ப்ரோ. என்ன ஏறுறியா? சரி, ஓகே, ஏறு போகலாமா? சரி, போயிடுறீங்களா? அது வரைக்கும் அங்கே வந்து ஏறிட்டா இரு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன டபுள் செய்யலாம்? உட்காரு. போட்டுன்னா உங்களுக்கு. ஐயோ, ஆமாண்ணா, ஆமாம். சரி, ஓகே. ஆமாண்ணா, இது ஐயோ நல்லா தூக்கி போடுது. ஆளை காணோம். ஃப்ளோக்கி என்ன பண்ணீங்க இவ்வளோ நேரம்? வேறு ஜாலியாக நின்றுருக்காருப்பா. இருக்க வண்டியெல்லாம் மறைச்சு இங்கே நிறுத்து, பார்க்கிங் போடு, ஏற முடியுதுன்னு சொல்லிட்டு போகிற போல ஆரம்பிச்சு. பைக்கிங் சீரியஸில் இது பார்த்தீங்களா, அந்த இப்போ தலை வெட்டுவானுங்க ஒரு ஆர்ச்சு, அது மாதிரி இருக்குது வருவாங்க. ப்ரோ, ஏன் முன்னாடி போகாதீங்க, ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி போகிறீங்க. நல்ல வேலை ஜீப்காரங்க சில பேர் ஒதுங்க சொல்லுவாங்க, இவர் ஒதுங்க சொல்லலை, பரவாயில்லைன்னு சொல்லி விட்டுட்டார். அந்த இடத்துல ஒரே ஒரு டாஸ்க்கு அங்கே மட்டும்தான், அதுக்கப்புறம் வண்டியை போயிடும், வழுக்கும் அந்த இடத்துல. நல்லா தான் போயிட்டுருக்குது. இன்னும் அப்படியே கீழே போயிட்டோம்னா நல்லாயிருக்கு, எங்கேயும் முட்டாமல். ஆனால் சீரியஸாக ஒர்த்தான ஒரு இது, ப்ராப்பரான ஒரு ஆஃப் ரோட் பைக் எடுத்துகிட்டு போயிடணும். ஆனால் டாமினார் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட. அப்பா, இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்குறோம் இந்த பைக் எடுத்துகிட்டு. இறங்கும்போது ஆனால் ஃபாஸ்ட்டாக தான் இறங்கிட்டுருக்குறோம், ஏறும்போது தான் ரொம்ப சிரமப்பட்டோம்.
ப்ரோ இங்கே பாருங்க, ஒரு ஸ்டோரி போடலாமா? ஒரு ஸ்டோரி அந்த இடத்துக்கு பாங்க, அந்த இடத்துக்கு அந்த வளைஞ்சிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க. இப்போ என்ன கதைன்னா, டாமினாரும் நம்ம மோட்டோ ஜிபியும் ஃப்ளோக்கியும் வந்து கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டாங்க மடிக்கேரி வரைக்கும் போகிறதுக்கு. அவங்கள ஏற்றிட்டு முன்னாடி பறந்துட்டாங்க. என்கிட்ட மேப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே, மொபைல் இருக்குது, மேப் போட்டுக்கலாம். இருந்தாலும் நம்ம ஆளுகளை காணும். வாவ், என்ன மரம் அது பார்த்தீங்களா? பாம்பு மாதிரி படம் எடுத்த மாதிரி அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்குது. இந்த ஆஃப் ரோடு முடிச்சுட்டு கரெக்டாக மடிக்கேரிக்கு உள்ளே வரோம். மழை பெஞ்சிட்ருக்குது. மழை பெஞ்சிட்ருக்குதா இப்போ தான் வருதா? அந்த டாமினார் வந்து இப்போது ஆஃப் ஆகி அடைச்சி போயிட்டுருக்குது. பெட்ரோல் இல்லாமல் நிற்க போகுது. கேட்டால் நான் இண்டியன் ஆயிலில் வந்து போட மாட்டேன், இண்டியன் ஆயில் தான் வந்து போடுவேன் அப்படிங்கிறான். பெட்ரோல் இல்லாமல் நிற்க போகுதுன்னு அதேமாரி நின்றுடுச்சு. ப்ரோ இங்கே பக்கம்தான் ப்ரோ. சோபா போயிரு, உள்ள போயிரு. போடா, முன்னாடி போடா. பாய் பாய் ப்ரோ. எல்லா வண்டிக்கும் லூப் அடிச்சாச்சு. நம்மளையும் பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. பாய். அந்த சூப்பர் பைக் அப்படின்னாலே எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ அண்ணா, நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்கண்ணா. நம்ம கரெக்டாக இங்கேருந்து கிளம்பி மடிக்கேரியிலேருந்து நம்ம கோனி குப்பா அப்படிங்கிற வழியாக வந்து கொஞ்சம் டச் ஆக மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக வந்து குண்டலப்பேட்டையே வந்து ரீச் ஆயிடுவோம். ஃபுல்லாக வந்தது ஒரு ரூட்டு, இப்போ போகிறது ஒரு ரூட்டு. அவர்கிட்ட ரூட்டை போட்டு விட்டேன் ஃப்ளோக்கி அவரோட மேப்பில். ப்ரோ இந்த ரூட்டில் போங்க, இது ஃபாரஸ்ட் ரூட்டு. அது ரொம்ப ஃபாரஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல நான் வரும்போது. ரோடு மோசமாக இருந்துச்சு, அதனால தான் ப்ரோ இதில் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து கோனி குப்பா அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போகுது. ஆமாம், பேடு எடுத்தானா இல்லையா? ஆக்சுவலாக கூருக்கு மலை மேலே இருக்குமா, மலை கீழே இருக்குமான்னு தெரியல. மலை கீழே இருக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குது. இது ஃபுல்லாக மலை மேலே விவசாயம் பண்ணுறாங்க. நெல் போட்டிருக்கு, நிறையா வேறு என்னென்னமோ போட்டிருக்குது, அது என்னன்னு தெரில. ஆனால் இந்த ரூட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஓரளவுக்கு பேட்சாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து சன்கிளாஸ் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன், ட்ரிஃப்ட் கிளாஸு. இப்போ என்னென்னா ட்ராக்ஷன் மிஸ் ஆகுது. அந்த சன்கிளாஸை வந்து கழட்டி பாக்ஸில் வச்சுட்டு பார்க்குறதுக்குள்ளே பாய்ஸை காணும். பின்னாடி வராங்களான்னு பார்க்குறாங்களா இல்லையா ஒன்றுமே புரியல. இல்லை வேறு ரூட்டில் வந்து போயிட்டாங்களா? இன்னும் போகிறதுக்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 மினிட்ஸ் ஆகுன்னு நினைக்கிறேன் கோனிக்குப்பாக்கு. ரோடு இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்க. பேட்ச் திடீர்னு வருது, டங்கு புங்குன்னு பயமாக இருக்குது. அடித்து வண்டி எதுவும் ஆகிடுமான்னு சொல்கிறேன். நல்லா ஸ்லோவாக போயிட்டு இந்த ரோடு நல்லா இருக்குது. மிதந்துட்டு போயிட்டுருக்குது. கால் எடுத்து வைக்கிற இடம்லாம் கண்ணி விடின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு. ஏன் அவர் லெஃப்ட் திரும்புகிறாரு தலைவர்? அசார் லைட் போட்டு இதாக இருக்குதா? சரி ஓகே, கரெக்டாக நாங்கள் வந்து கோனி குப்பாங்கிற ஒரு பிளேஸில் தான் வந்து இருக்கிறோம். இங்கேருந்து நாங்கள் வந்து 3 விதமாக யோசித்தோம். மண்டையை போட்டு குழப்பி
வயநாடு போய் கூடலூர் போய் ஊட்டி வழியாக போகலான்னா 9 மணிக்கு க்ளோஸு. அதேமாதிரி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கிடலன்னா இப்போ திம்பம் வந்து க்ளோஸு. அந்தாவுக்கு போனால் அங்கே அந்தியூர் போய் ஊசி மலை போய் அந்தியூர் வழியே கீழே இறங்கு, சரியான தூரம் 300 கிலோமீட்ரு. அதுவே இப்போ இன்னொரு ரூட்டு வந்து போனோம், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஷெல் பெட்ரோல் பங்க்கில் வந்து நம்ம செல்லு தான் எங்கெல்லாம் பக்கம் தங்குவோம்ல, அதனால் ஷெல் பெட்ரோல் பங்க்கில் இங்கேருந்து யாரோ கால் பண்ணுறாங்க. ஷெல் பெட்ரோல் பங்க் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா குண்டுலப்பேட்டில் ஒன்று இருக்குது பெருசாக, அங்கே தங்கிடலாமான்னு பார்த்தோம். குண்டுலப்பேட்டு வந்து போகிறதுக்கு இப்போ ஒரு இங்கே ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக கிராஸ் ஆகிறதுக்கு அதுவும் வந்து க்ளோஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சுற்றி ஹன்சூர் வழியாக கீழே போயிட்டு குண்டுலப்பேட்டையில் தங்கினாலும் ஷெல் பெட்ரோல் பங்க் 11 மணிக்கு மேலே க்ளோஸு அங்கே இருக்கிறது. ஆடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறோம்னா, என்ன பெட்ரோல் பங்க் இது, MRPL. அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் எங்கே போகிறோம்னா நேரு மைசூர், அதே பெட்ரோல் பங்க். கொடுமை பார்த்தீங்களா? அதே செல்லில் தான் போய் தங்குறோம். கரெக்டாக 7 மணி ஆச்சு, 7 மணிக்கு கிளம்பியிருக்கிறோம். ஃபியூயல் வேறு லோவில் இருக்குது. ஏதோ ஒரு பாரத் பெட்ரோல் இதை பார்த்தா நிப்பாட்ட சொல்லியிருக்கிறேன், பார்க்கலாம். நல்ல வேலை இப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா மாடு லைனாக கிராஸ் ஆகிடுச்சு. முன்னாடி ஒரு கியா கேரன்ஸ் போய் கரெக்டாக முட்டி நிப்பாட்டுறாரு. இன்னும் கொஞ்சம் வசதியாக போயிருந்தால் முன்னாடி பம்பரெல்லாம் கலந்துருக்கு காரில். நல்ல வேலை அவர் நிப்பாட்டிருந்தோனையுமே நம்ம ஃப்ளோக்கி நிப்பாட்டி நான் நிப்பாட்டிட்டேன், இல்லைன்னா எல்லாம் மாடு மேலே தான் கிடந்திருப்போம். இந்த ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. என்ன ஆப்போசிட்டில் வருது போகுது எதுவுமே தெரில. ஃபாக் லைட்டுங்க பாருங்கள், ரோடு மொத்தத்தில் நல்லா இல்லை, அதுவும் இல்லாத வண்டியோட லைட்டு அதை விட நல்லா இல்லை. இதில் வந்து கவர்மெண்ட்டு ஃபாக் லைட் மாட்டினா கேஸ் போடுது, பைக்குக்காக இருக்கட்டும் காருக்காக இருக்கட்டும். முதல்ல இவங்களை ரோடை ரெடி பண்ண சொல்லணும், அதுக்கப்புறம் இவங்களை கேஸ் போட சொன்னால் அப்புறம் நல்லாயிருக்கும். இந்த மினிஸ்ட்ரு, MLA, MLA இவங்கெல்லாம் லைட்டு 16 மாட்டிட்டு போவாங்க. எஸ்கார்ட் வெஹிக்கிள் அது இதுன்னு போகும், நம்ம அப்படியே போக முடியும் சொல்லுங்கள்? ஃபியூயல் லோ வேறு காமிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கிறோம்னு நினைக்கிறேன். தலைவரை ரூட்டை மாற்றி போயிட்டு இருக்கிறீங்களா? இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது எங்கேயும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகுது. நம்மளால எங்கே போனாங்க? ஐயோ அப்பா, கைஸ் ஸோ நான் மெதுவாகவே போய்க்கிறேன். இவங்க ஆக்சுவலாக நிற்காம இல்லை, நான் ப்ரோ நீங்கள் நிற்கவே இல்லை. ஆக்சுவலாக அந்த இடத்துல நான் வந்து தேடி பார்த்து ஒரு குழியில் விட்டு அதுக்கப்புறம் நான் கார்காரனை கேட்டு வந்து நான் அந்த இடத்துல ஓரமாக நின்றுருக்கிறேன்.
பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டுருக்குறோம். ரொம்ப தூரமாக எங்கே போகிறோம் என்ன போகிறோன்னு தெரியல. ஆனால் ஹன்சூர் போகிறோம். ஹன்சூருக்கு இவ்வளோ நேரம் டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது. ஆனால் இந்த ரோட்லலாம் வரீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்து வாங்க, ரோடே சரியில்லை. இன்னொன்று ஒரு சிம்பிளான ஒன்று சொல்கிறேன், எந்த ரோட்டுக்கு இல்லை, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்நாடகாக்குள்ளே போயிட்டா ரோட்டை நம்பி போகாதீங்க, எந்த ரோடும் நல்லா இல்லை, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் கான்செப்டில் மைண்டில் ஏற்றிட்டிங்கன்னா எங்கே வேணால் நீங்கள் பார்த்து போய்க்கலாம். பாருங்க, லோ பீம் பண்ணிட்டேன். லோ பீம் பண்ணானா? பண்ணலை. ஒய்யோயோயோ, என்ன அது? யார் வர்றீங்க போகிறீங்க எதுவுமே தெரில. பாருங்க, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹுன்சூர் போயிட்டு ஹுன்சூர்லேருந்து மைசூருக்கு மறுபடியும் ஒரு 60 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இங்கே 44, அங்கே ஒரு 66. கண்டிப்பாக டிலே. ஆஹா, பெரிய மலை தாங்க. மேலே பாருங்கள், மேகம் தெரியல, எல்லாம் கருகுமுன்னு தான் இருக்குது. ரயில் லைனர் எடுத்து போடுற நேரமாக அது. ஆமாம் கைஸ், நான் இப்போ தானே உங்கள்கிட்ட சொன்னேன் ரயில் லைனர் போட வேண்டிய டைமான்னு சொல்லிட்டு. டைம் தான். இருங்க, நான் ரயில் லைனர் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபேண்ட்டு, இந்த ஃபேண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ரைடாக ஓடுது. ஸோ மழை வரும்னு தெரியும், ஆனால் திடீர்னு இப்படி வரும்னு தெரில. இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுவோம். பெருசாகவே வந்துடுச்சு. ஆக்சுவலாக மரத்துக்கடியே நான் நின்றுருக்கிறேன். போடுறா சீக்கிரம். ஏம்மா, போட்டுடுறா கைப்புள்ள. போட்டு எம்மா போட்டாச்சு. இருங்க, இதையும் எடுத்து போட்டுருவோம் நினைக்கிறதுக்குள்ளே. எப்பா, அதுக்குள்ளே சட்டுன்னு நினச்சிருச்சு போடுறதுக்குள்ளே. கேமரா பிரச்சனை இல்லை, ஒரு மைக்கெல்லாம் உள்ள வச்சுருக்கேன். வந்துருச்சு, நல்லாவே போட்டுட்டேன். இருங்க, ஓகே, எல்லாம் கரெக்டாக போட்டுட்டேன். ஓகே, இது ஓகே தான். கைஸ், நைட் டைமில் மணி எத்தனை இருங்க, 8:05 ஆச்சு. 8:05க்கு ஹெவியான மலையில் ரைட் பண்ணுறோம். இது வைசரை மூட முடியாது. என்னாச்சுன்னா இதில் இந்த யூவி போயிடுச்சு அட்டாக்குது. யூவியுமே இதுவுமே ஆப்போசிட்டில் லைட் அடித்தாவே அப்படியே 10-15 தெரியுது. அதனால் இதை கண்ணாடி போட்டு ஓட்டுறது ஒன்று, போடாமல் போட்டுறது ஒன்று. ஃபைனலி நயாரா பெட்ரோல் பங்க்கில் தஞ்சம் போக போகிறோம். அண்ணா, நாங்கள் பெட்ரோல் போட வரல, தஞ்சம் போந்தாச்சு ப்ரோ.
நைஸ் ரைடு. ரெயின் லைனர் கொண்டு வந்ததுக்கு இப்போ தான் ஒர்த்து ப்ரோ. போகிறதுலேயே முக்கால்வாசி நான் வந்துச்சுங்க. ஆமாம், பேக்லேருந்து எடுத்து ப்ரோ யானை வந்துட்டு இருக்கம்போ தும்புச்சங்காய் ரெயின் இப்படி வருது ப்ரோ. இங்க நிக்கிறதே தெரியல, யானை நிக்கிறதே சுத்தமா தெரியல. நான் அதை தாண்டி நின்று இருந்தேங்களா? அதை தாண்டி நின்றுருக்கீங்க தெரியல ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் இல்லைன்னா யானை மேலே கொண்டு போய் விட்டுருப்பேன். நீங்களா இருக்கு யானை மேலே விட்டு கடைசியில் கட்டு க்ளவுஸை கழட்டுங்க, பிஞ்சு போயிருது. என்னத்தை கட்டுறேங்க? க்ளவுஸை மழை நின்று விட்டது. இந்த இடத்துல வந்து கிளம்பியாச்சு. ஒரே இது என்னது ஆறா போயிட்டு இருக்குது. நல்ல வேலை அந்த இடத்துல பள்ளம் இருந்ததுன்னா என்னத்துக்கு ஆகிறது. இருங்க, வைசரில் லைட்டாக கையை வச்சு க்ளீன் பண்ணிக்குவோம். பெட்ரோல் அடித்ததுன்னு தான் கோடு. நான் பெட்ரோல் அடிச்சுட்டு மறுபடியும் ரோட்டில் ஏறி பார்க்குறோம், ஆளை காணோம். எங்கே போயிட்டான்? முன்னாடி அழுத்திட்டு போயிட்டான்டாக்குது. இன்னும் அதே செல் பெட்ரோல் பங்க் போகலாமா, இல்லை வந்து மறுபடியும் வேறு பக்கம் வந்து போகலாமா, இல்லை செக் போஸ்ட்லேயே வெயிட் பண்ணி காலையில் ஓப்பன் பண்ணுவோன்னே திம்பமலையில் கீழே இறங்கிடலாமான்னு பிளான் பண்ணுறோம். என்ன பண்ணுறதுன்னே தெரில. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் ஸ்டாப் சொல்கிறேன், அப்புறம் நிறுத்திக்கலாம். நோ லிட்டர் ஓப்பன். ஃபுல்லா? ஃபுல்.